ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் அப்பன் முருகன் உனக்காக மடியில ஏந்திக்கிட்டு வந்த விபூதியை தொட்டு விட்டாய்தானே? கண்டிப்பா இந்த விபூதி உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்விடியலை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் என் செல்வமே. நீ எப்போதும் எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இதில் இருக்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும், யார் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு அவங்க செய்கிறதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் எப்போதும் யாரையும் யாருடைய வார்த்தைகளையும் நீ பெருசாக நினைக்க வேணாம். உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். எல்லாருக்குமே தனித்தனியா ஆசாபாசங்கள் இருக்கும். நீ ஒருபோதும் அடுத்தவர்களது வாழ்க்கையை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு யோசிக்காத. யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் வேதனைகளை சுமந்து கொள்ளாதே என் செல்வமே. யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா நன்மைகளை அனுபவிக்க போறாங்க, கெட்டவங்களா இருந்தா கர்ம வினையை அனுபவிக்க போறாங்கன்னு அவரவர்களையும் அப்படியே விட்டுட்டாலே அவங்களா போய் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அது உன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, உன்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கிற நட்புகளாக, உறவுகளாக, சொந்தக்காரங்களா யாரா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நீ சொல்ல போது கேட்காட்டி அதை அப்படியே விட்டுட்டு பொறுமையா இருந்தாலே அவங்கவங்க என்ன செய்யணுமோ, எதில் போய் மாட்டணுமோ மாட்டிக்கிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கண்டிப்பாக உன் அருமை பெருமையை உணர்ந்து உன்னை தேடி வருவாங்க. ஆனால் இதையே நீ முன்கூட்டியே அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொன்னீன்னா, இது சரியில்லை, இது நல்லதில்லை, இது தப்புன்னு நல்லது கெட்டதை எடுத்து சொன்னீன்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்காம கூட போகலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி தானே நல்லது சொல்கிறவங்களை எதிரிகளாக நினச்சிக்கிட்டு கெட்டது செய்கிறவங்களையும் ஆதரித்து பேசுகிறவங்களையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாகவோ பெற்ற குழந்தைகளாகவோ பேரன் பேத்திகளாகவோ இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களும் பிறக்கும் போதே அவர்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்கும். அது ஒருபோதும் மாறாது. அவங்க பிறவி எடுத்ததற்கான காரணத்தை கண்டிப்பா இந்த உலகத்துல செஞ்சுட்டு தான் போவாங்க. அவங்க எதை செய்ய வந்தாங்களோ அதை செய்வது தானே அவர்களின் தலைவிதி. நீ முயற்சி செஞ்சு அதை ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ நம்ம சொந்தமாச்சே, நமக்கு தெரிஞ்சவங்களாச்சேன்னு நீ உதவி செய்யறதுக்காக உள்ள போய் அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காத. எல்லா மனிதர்களுக்கும் அனுபவம் தான் சிறந்த ஆசான். அந்த அனுபவம் வந்த பிறகு அவங்களே தன்னை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு நல்ல தலைவிதி எழுதப்பட்டிருந்தா தன்னை திருத்தி கொள்வார்கள். அப்படி எல்லா மனிதரும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரியா மாறுறதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். நீயாகவே செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டுவது போல மற்றவங்கள்ட்டம் நீ அன்பா நடந்துக்கிட்டினா அதுக்கு யாரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என் செல்வமே. அன்பை கொடுக்கறது உன்னுடைய விருப்பம். ஆனா அதே அன்பை அவங்க திரும்ப தருவாங்களான்றது உனக்கு உரிமை இல்லாத விஷயம். யாராவது அன்பை கொடுத்தாங்கன்னா ஏத்துக்கோ. அன்பை கொடுக்காம நடந்து கொள்ளும் மனிதர்களை நீ ஒருபோதும் யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்துக்க பழகிக்கோ. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாரும் ஒவ்வொரு மனிதனா ஒவ்வொரு ஆளா வேஷம் போட்டு நல்லவனா வெளிப்படையா காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவரவர்களுக்குள் மறைஞ்சிருக்கிற கெட்ட குணமும் கொடூர குணமும் என்னன்னு எல்லாத்தையும் அறிந்தவனாகத்தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். ஆனா இது எதுவுமே தெரியாம எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா நடந்துக்க கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்களே நினைச்சு குழம்பாத. அந்த கடவுள் கடலுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கான். அதே போல என் வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களும் நிச்சயமாக ஒரு கட்டத்துல முடிஞ்சு போகும்னு நீ என் மேல நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த முருகன் நானே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு கண்டிப்பா உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ உன்னை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி வச்சுக்கிட்டு வாழ பழகு. அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீதான் என் செல்வமே.
உன் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கிறது தானே. அதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சரியானதாக மாறிடும். இன்பமோ துன்பமோ அதை நீயே சந்திக்க கத்துக்கோ. அதை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருத்தர வயனொன்னு ஒரு துணையை தேடாதே. உண்மையிலேயே உன்னுடைய இன்பமோ துன்பமோ அதை பங்கு பெறுவதற்குன்னு இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உன் கூடவே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல பிறவிகளை உன் பிராப்தத்தை பொறுத்து உன் கைகள்ல நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் செல்வமே. நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கு துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் ஆற்றலையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீயும் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களை நம்பாம என் மீது நம்பிக்கை வச்சினா, என் மேல நீ அதிகளவு இறைபக்தியோட இருந்தீனா நான் உனக்கு பதில் கொடுப்பேன். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டக்கூடிய விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒருபோதும் அழுகாதே. நீ அழுகிறதாலையும் சோர்ந்து போறதாலையும் இங்கு எதுவும் மாற போறதில்லை. எப்படி இருந்தாலும் நீதானே அந்த சுமையை சுமந்தாக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பதுதான் உனக்கு சிரமம் இல்லாம இருக்கும். ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதுகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, இது என்ன வந்தது வந்துருச்சு, சரி நான் பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலான்னு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழவும் வந்ததை எதிர்கொள்ளவும் தயாராகு. தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது ஒரு நாளும் நீ தோற்று போக மாட்டாய். அது மட்டும் இல்லாம இந்த முருகன் என்னுடைய துணையும் உனக்கு இருக்கும்போது வேறென்ன வேண்டும்? எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற காலத்தை நான் உனக்காக உருவாக்கி கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போகாதே. உன்னை அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனிதர்கள் யாராவது உன் கூட இருந்தாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களை காயப்படுத்திடாதே. ஏன்னா இந்த கலியுக காலத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து போற நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அபூர்வமானது. இப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற சொத்துக்களை சொந்தங்களை நீ இழந்துட்டீனா மறுபடியும் அப்படிப்பட்டவங்களை பார்க்கறதே கஷ்டமாயிடும். அதனாலதான் எப்போதுமே உன்னை சுத்தி இருக்கிற நல்ல மனிதர்களை நீ ஒருபோதும் இழந்துடாதே. அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில அழிவை தரக்கூடிய ஆணவத்தை நீ ஒருபோதும் சேர்த்து வச்சுக்காத. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுல எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படாம பணிவா பவ்யமா பொறுமையா உன் வாழ்க்கையை வாழ கத்துக்கோ. எப்போதும் நீ பணிவோட இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பா சரியா நல்லபடியா நடந்து முடியும். பொறாமைங்கிற குணம் ஒருபோதும் உனக்கு இருக்கவே கூடாது என் செல்வமே. நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்வு பெறும். உன்னை பெத்தவங்க உனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கட்டும். இந்த முருகனை நீ ஒருபோதும் நேர்ல பார்த்ததில்லை தானே. ஆனா நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன்னை பெற்றவர்களையே தெய்வமாக உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க மூலமாக தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த. அதனால அப்படி கண்கண்ட தெய்வமாக இருக்கும் உன்னை பெற்றவர்களை நீ பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. எல்லாருக்கும் உதவி செய், ஆனா ஒருபோதும் துரோகம் செய்யாதே. வதந்தியை யாராவது யாரை பத்தியாவது பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் இல்லாதது பொல்லாததை பேசுறதுக்குன்னே இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி தேவையில்லாமல் வரக்கூடிய வதந்திகளை நம்பாதே. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எதையுமே நழுவ விடாம ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைய நீ சரியா சிறப்பா அமைச்சுக்க முயற்சி செய். நீ செஞ்ச நன்மைகளும் உனக்கான புண்ணியமும் உன் கூடவே தான் இருக்க போகுது. நன்றி மறக்காம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்வமே. நீ ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்காமலும் வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில எதை நடந்தாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா. ஆனா நீயோ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலுமே அதை பத்தி ஏதாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்நாள் முழுவதையும் வீணாக்கி விட வேண்டாம். உன் மனச முதல்ல உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வையி. மனசு இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டே இருந்தா உன்னால உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போயிடும். எப்பவுமே உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்னு நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. இப்போது உன் வாழ்க்கையில
ஏன் இவ்வளவு சோதனைகள் நினைச்சு புலம்பாதே. எல்லா உனது சோதனைகளையும் வேதனைகளையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செஞ்சு தரத்தான் போறேன். ஒரு சாதாரண மரத்துக்கு கூட இலையுதிர்காலம் வசந்த காலம்னு ரெண்டையுமே இன்ப துன்பத்தையும் வச்சிருக்கும் போது என் அன்பு பிள்ளையான ஒன்றை மட்டும் நிரந்தரமாக துன்பத்திலேயே விட்டு வச்சிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான மகிழ்ச்சியான வசந்த காலம் வருங்காலமாக உருவாகும்படி நல்லது செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். இந்த விபூதியை தொட்டதின் பலனாக நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நாளைக்கு நடக்க தான் போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பேரதிர்ஷ்டமும் கூட பெருமகிழ்ச்சியோடு உனக்கு கிடைக்கும். நீ எந்த வேலையை செஞ்சாலும் உன் கடமைகளை சிறப்பாக சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. மன திருப்தி அடையாம குற்றம் குறை சொல்லி உன் மனதை காயப்படுத்தும் எந்த மனிதராக இருந்தாலும் அதை கண்டுக்காம உன் வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் மனசுல இருக்கக்கூடிய காயங்களும் நீ யோசிக்கும் விஷயங்களும் உனக்கு துன்பத்தை தரும் பிரச்சனைகளும் எல்லாமே எனக்கு தெரியும். அது அத்தனையும் சரி செய்ய தான் நான் இருக்கேன். நீயும் எல்லாத்தையும் ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிடு. என்ன நடந்தாலும் உன் வாழ்வில் நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணுன்ற விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்துட வேண்டாம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே சரியாயிடும். என் அப்பன் முருகன் சரி செஞ்சிருவான்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வச்சா நாளைக்கு வேலைக்கு போய் நம்மளை நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சி படிக்க வைக்கிறது இல்லை. நம்ம படிக்க வச்சா பிள்ளைங்க அவங்க சொந்த காலில் நின்றுக்குவாங்க. அவங்க நாளைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு யார் கையும் எதிர்பார்த்து நிற்காம சொந்த உழைப்பில் சுயமாக வாழ்ந்து நல்லபடியாக ஜெயிச்சிருவாங்கன்ற அந்த எண்ணத்தோடு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றவங்க பிள்ளைகளை பற்றி யோசிச்சதுல 100ல் 1 பங்கு கூட இந்த காலத்து பிள்ளைங்க பெற்றோரை பற்றி யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை என்ற நிலைமைதானே இருக்குது. என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ எதிர்பார்த்த அழகான வாழ்க்கைய உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் வாக்கினை கேட்டு முடித்த மறு நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படியும் நீ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் நான் செய்ய போறேன். ஒவ்வொரு மனிதனும் வேலைக்கு போற வரைக்கும் தான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும். ஒரு மனிதன் மூளையில உட்காராம நல்லா நடந்துகிட்டும் பேசிக்கிட்டும் நல்லா தனது உடைகளை தானே உடுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு மதிப்பு கூட கிடைக்கும். வயசான காலத்துல பெண்கள் தங்களுடைய உடையை தாங்களே அணிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வயசாகி போய் மூத்தவர்களாக ஆனாலும் சரி, ஆண்கள் நடந்து போய் தங்கள் வேலையை தாங்களே செஞ்சுக்க முடியாம யாரையாவது சார்ந்து இருப்பவர்களாக சூழ்நிலை மாறினாலும் சரி, அந்த மனுஷனுக்கு அன்னைக்கே மதிப்பும் மரியாதையும் போயிடும். ஒரு மனிதன் வசதியாகவும் சம்பாதித்து கொண்டு இருக்கும் வரைந்தான் அவன் மேலே எல்லாரும் அன்பையும் பாசத்தையும் காட்டுவாங்க. அவன் என்னைக்காவது நோய் நொடியில விழுந்துட்டான், சம்பாதிக்கும் நிலைமை மீறி போச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளே இருந்தா கூட அவனை சுற்றி உள்ளவர்களும் குடும்பத்தார்களும் உறவினர்களும் அவனை மதிக்காத நிலைமையில அவர்களை பாரமாக நினைக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. ஓடுற வரைக்கும் தான் குதிரைக்கு மதிப்புங்கிற மாதிரி மனிதர்கள் ஓடி ஆடி வேலை செய்யும் வரைக்கும் தான் மனிதனுக்கு பெருமை கிடைக்கிறது அல்லவா? இதை புரிஞ்சுக்கிட்டு உன் வருங்காலத்துல உன் எதிர்காலத்துல நீ யாரையும் நம்பி உக்காந்துடக்கூடாதுன்றதுல உறுதியா உனக்கான எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்க பழகு. அதுக்காக நாளைக்கு உன் குடும்பம் உன் பிள்ளைங்க உன்னை பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நீ யாரையும் எதிர்பார்க்காம உன் சுய உழைப்பில் சொந்த காலில் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். உனக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் நீயே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ நல்லவனாகவும் இறைவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் எதுக்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் மனசாட்சிக்கு உண்மையா நல்ல பிள்ளையாக நேர்மையாக நீ வாழ்ந்து வருவதை பார்த்துட்டு தானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன். எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையுமே சரி